வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன நாள்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு உலக காதலர்கள் தினம். இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் வரணுங்கிறதுல அம்மா அப்பா பிள்ளைங்க இப்படி எல்லாருமேலே அன்பு செலுத்துங்க. அதை விட முக்கியமானது இன்னைக்கு புல்வாமா தாக்குதலுடைய நினைவு நாள் அப்படின்ட்டு கொஞ்சம் நினைவுகள் வந்தது. அதனால் இன்னைக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. எல்லாருமேலே அன்பாக எல்லாரும் எல்லா நாள்லேயுமே இருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது தப்பான விஷயம். எப்பயுமே எல்லார் மேலேயும் அன்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இந்த நாளில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க. இவர் பேர் இவருடைய யூடியூப் சேனல் பேர் ராயல் கார்த்தி அப்படின்னு வச்சுருக்காங்க. இவருடைய கதை நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக ஒரு 2 லைனில் சொல்லி முடிக்கிறேன். இதுதான் காதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும், இதெல்லாம் ஒரு கதலா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2 தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹைப்பு கொடுக்கலைன்னா ஹைப்பு கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை, கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலே போதும், உடனே 2வது கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி காதலுங்கிறது உண்மையான காதலாங்க நிறைய பேர் இல்லை. எல்லாம் பொழுதுபோக்கு காதல்களாக மாறி விட்டுருச்சு. உண்மையை பார்த்தாலே தெரியும். ஒரு கோயிலுக்கு போனாலோ ஒரு வண்டியிலையோ பஸ்ஸுலேயோ முறையற்று நிறைய இருக்குது. இவர்களுக்கு மத்தியில் மனைவி இறந்து போயுமே இன்னும் காதலிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். அவரை பற்றி தான் பெருமையாக பேச போகிறேன். இப்படி ஒரு மனுஷன் இருக்காரா அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதுக்கு தகுந்த நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அந்த தம்பியை பற்றி பேச போகிறோம். தம்பி பேர் கார்த்தி, அவங்க ஒய்ஃப் பேர் மோனிஷா. 2 பேருமே காதல் திருமணம் தான். இவங்க கதையை சொல்லணும்னா சிம்பிளாக, கார்த்திங்கிற தம்பி கொஞ்சம் வசதி கம்மியானவங்களாகவும், மோனிஷா அவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலியாகவும் இருந்திருக்காங்க. இவங்க காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் தான் இருந்திருக்குறாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அவங்க சரி ஒரு ரிசப்ஷன் மாதிரி பொண்ணு வீட்டில் மோனிஷா சைடுலேருந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கலான்ட்டு கூப்பிட்டு இருந்தாங்களாம். இவங்களும் அங்கே போயிருந்துருக்குறாங்க. இவங்க அடிக்கடி இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, நீ அங்கே இருக்க வேண்டாம், நம்ம வீட்டில் வந்துடுங்க, வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிட்டதாகவும் அந்த தம்பி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு தான் நான் சொல்கிறேன். அவங்க வீட்டில் இருக்க சொன்னதாகவும், யாராக இருந்தாலுமே இப்போ நம்மளாலே ஒரு பையனா பொண்ணு வீட்டில் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்காம இருந்திருக்கு. அப்போ அந்த பிள்ளையை கரையேற்றணும் இல்லையா? வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளையை கரையேற்றாமல் அங்கே போயிருந்தோம்னா இந்த பிள்ளைக்கு சங்கட்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் சரி இந்த பிள்ளையை கரையேற்றுற வரைக்கும் நம்ம கொஞ்ச நாள் இங்கே தான் இருந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. நல்லபடியாக ரிசப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய் இருந்திருக்காங்க. ஏதோ தீபாவளியோ பொங்கலோ நினைக்கிறேன், பொங்கல் இருந்தேன்னு அவங்க வீட்டில் போய் இருந்திருக்கிறாங்க. இவங்க இந்த தம்பி அவங்க வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்க இங்கே வாங்கன்னு அவங்க இங்கே கூப்பிட, இல்லை நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு இந்த தம்பி மோனிஷாவை இங்கே கூப்பிட, இப்படியே மாற்றி கூப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் சண்டை சச்சரவுங்களாமே இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் அந்த முடிவு பண்ணிக்கிட்டாங்க போல். யூடியூப்பில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, கொலை, அந்த நடுவில் உள்ள ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நான் சொல்லலை. பார்த்திங்கன்னா இந்த தம்பி ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போயிருக்கிறாங்க. போனப்போ இவங்க விடிய காலை கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டோடனே சரி நார்மலாக கூப்பிட்ருப்பாங்களேன்னு அட்டன் பண்ணால், சரி மேலே கழுத்தில் ஃபேனில் மாட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு லைவாகவே அவங்க முன்னாடியே இவர் பயந்துக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு சொன்ன, இல்லை யார் வீட்டில் இல்லை கூட வெளியில் இருந்ததுனால உடனே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அப்படி தெரிவித்தோடனே எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. அதுக்குள்ளே மோனிஷா இறந்துட்டாங்க போல். அதனால் கொஞ்சம் இவங்க வீட்டில் இல்லாதனால அவங்க வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் இவர் மேலே, இல்லாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் மேலே பழைய போட்டிருப்பாங்க. உண்மையாக நடக்கிறது தானே. மாற்றி கொஞ்சம் இவங்களை அவங்க குறை சொல்ல, இவங்களை அவங்க குறை சொல்ல, இப்படி மாற்றிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் லோவாகிடுச்சு இன்றைக்கி. அதனால தான் ரொம்ப போல்டாக இன்றைக்கி பேச முடியல. ஷோல்டர் வலி, ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு ரொம்ப, அதனால் பேச முடியல.
இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வேறு வழி இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காப்புல. எங்கேயாவது ஃபங்க்ஷன் விசேஷம் இந்த மாதிரி போனாலும் வந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க, எதுக்கு கூப்பிடணும் அப்படின்ட்டு கூப்பிடாம இருந்தவங்களும் அதிகமாக. எல்லா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சும் சரி இந்த இவங்க வந்து எதுக்கோ அந்த பிள்ளையோட பிறந்தநாள், மோனிஷாவோட பிறந்தநாள் அன்னைக்கு ஏதோ ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் நினச்சப்ப கையில் காசு இல்லையா. அப்போ தான் அப்போ நம்ம ஏதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சால் தான் நம்ம கையில் காசு இருக்குன்ட்டு தான் ஒரு டிசைனிங் ஒர்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வேலை பார்க்குற காசு, பிள்ளைய கற்றுது வேலை பார்க்குற காசு, இப்படியே சம்பாதிக்க அதை செலவு பண்ண இப்படியே இருந்திருக்காப்புல. அந்த பிள்ளை வந்து மோனிஷா பொண்ணு வந்து ஆட்டோவில் ஒரு ரவுண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதுக்காக ஒரு ஆட்டோவே வாங்கி மனுஷன் விட்டுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. நிறைய அன்னதானம் செய்கிறது, அவங்க பிறந்த நாளைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறது. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. பொண்டாட்டி இருக்கும்போதே இன்றைக்கி நிறைய நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம். இன்னொருத்தர் கூட பழக்க வச்சுக்கிட்டு புருஷனை கொள்வது, இன்னொருத்தருக்காக பிள்ளைகளை கொள்வது, இப்படி முறையற்ற காதல்கள் எவ்வளவோ இருக்குது. இது எல்லாத்துக்கும் மத்தியில் இப்படி ஒரு மனுஷன் இன்னொன்று 2 பக்கம் நெஞ்சில் பச்சை குத்திக்கிட்டு முடி அந்த பொண்ணு தொட்ட முடியும் அதுக்காக முடியே வெட்டாமல் 6 வருஷமாக மனுஷன் முடி வளர்க்குறாருங்க. தம்பி நல்ல மனுஷன் இல்லையா? எனக்கு கதை கேட்கும்போது நமக்கே கண்ணு கலங்குச்சு. சரி, இன்னைக்கு இந்த நாளில் இந்த மனுஷனை பற்றி பேசுவோமேன்னு ஆசைப்பட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவரை கல்யாணம் இவர் இப்படி ஒரு மனுஷனா, இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமேன்ட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு அந்த பையனை வந்து தொந்தரவு பண்ணுறதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. சில பேர் மனசால வாழும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க வாட்டுக்கு அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். அந்த பிள்ளை நினைவு நாள், வேலண்டைன்ஸ் டே, கல்யாண நாள் எல்லாத்தையும் அந்த பையன் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காப்லையா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நானும் வருஷம் பார்க்க தான் செய்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு தான் என்ன சாப்பிட்டாலும் எடுத்து வச்சு சாப்பிட்டு இன்னும் இப்படி ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு இந்த காதலர் தினத்தன்னைக்கு இந்த தம்பியை பற்றி பேசணுங்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணாகவே ஆனா மாதிரி இந்த மாதிரிலாம் எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மனசெல்லாம் எவ்வளோ தெய்வம் மாதிரி தோணுது. இன்றைக்கி நிறைய இந்த குட்டி, ஏஞ்சல், மதன், திவ்யா அப்படி இப்படின்ட்டு பேர்களாக எனக்கு அந்த வீடியோலாம் ரெக்கமெண்ட் ஆகி வரும்போது அவங்களே சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் வீடியோலாம் ரெக்கமெண்ட் ஆகி நமக்கு வருது பார்க்க. அவங்க வீடியோக்கு கீழே இந்த வீடியோ வரும்போது, இந்த வீடியோக்கு கீழே இப்படி ஒரு வீடியோவா அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் மனுஷங்களா இவங்க மனுஷங்களா, காலங்கள் மாறி போயிடுச்சு. அதனால் இப்படி மனுஷங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க சேனல்லையும் பாருங்கள். அவங்க சேனல் பேர் வந்து ராயல் கார்த்தி மனைவியே துணை அப்படின்னு போட்டிருப்பாரு. நிறைய பேர் இன்றைக்கி அவங்கள தமிழால் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வீடியோவை. நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். அவங்க இன்றைக்கி இந்த காதலர் தின வாழ்த்துக்கள் அந்த தம்பிக்கும் அந்த மோனிஷா பொண்ணுக்கும் சொல்லிக்கிறேன். தெய்வமாக இருந்து அவங்க கூடயே இருப்பாங்கன்ட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.